மேஷ ராசிக்கு 2027 தான் உண்மையான ஏழரை சனி தொடங்குது. இந்த மாதிரி தலைப்பில் நிறைய வீடியோக்கள் நீங்கள் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாக்களையும் பார்த்துட்டு வருவீங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா 2027 6வது மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் தான் மேஷ ராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது. இந்த ஏழரை சனியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோக்களில் பார்த்து உங்களுக்கே நீங்களே ஒரு பாதி ஜோதிடர் ஆயிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம 2027 ஏழரை சனியோட ப்ரிப்பரேஷன், அதாவது 27 நமக்கு ஜென்மசனி தொடங்குறது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமாங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் தயார்படுத்தணும். அந்த தயார்படுத்துறது தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்ல புரிதல் கிடைக்கும். ஆரம்பத்திலே சொன்னபடி 2027 6வது மாதம் தான் ஏழரை சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறுது. இந்த ஏழரை சனி ஜென்ம சனிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்க வேண்டாம். இப்போ சூரிய ஒளி காலையில் வருது இல்லையா, 6 மணிக்கு நமக்கு சூரியன் உதயமாகுது, சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகுது. ஸோ இதுதான் ஏழரை சனியோட ஒரு உருவகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மத்தியானம் அந்த உச்சி வெயில் அப்படிங்கிறத ஏழரை சனியோட ஜென்ம சனியாக நம்ம வச்சுக்கலாம். அதாவது சூரிய உதயம் ஆகும்போது வெயில் கம்மியாக தெரியுது, ஆனால் 12 மணிக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் போக போக சாயங்காலம் நமக்கு அந்த வெப்பம் குறைஞ்சிருது. இதே மாதிரி தான் ஏழரை சனியும். ஆரம்பிக்கும் போது அந்த வீரியம் குறைவாக இருக்குது, போக போக அதிகமாகி கடைசியில் முடிஞ்சிருது. இந்த ஏழரை சனியும் அப்படி தான். ஸோ ஜென்மசனி அந்த உச்சி வெயில் காலகட்டம் தான் இந்த 2027 6வது மாதம் ஆரம்பிக்குது. ஒரு 2.5 வருஷம் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம 1 வருஷம் சாலிடாக முன்னாடி இருக்கும். அப்போ இப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல், ஏன்னா மெட்டீரியல் வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு முதல்ல எல்லாருக்குமே ஒரு வருமானம் அப்படிங்கிறது தேவை. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம் அல்லது தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம வேலைக்காக தொழிலுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. இந்த முயற்சியில் ஒரு கவனம் அப்படிங்கிறத இப்போவே நம்ம வளர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை சாலிடாக இருக்கா, தயவு செஞ்சு விடாதீங்க. இந்த 1 வருஷத்துக்கு வேலையை மாற்றுறதுக்கோ அல்லது நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், கொஞ்ச நாள் நான் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப நான் இன்னும் பெரிய முயற்சியாக என்னோட வேலையில் நான் ட்ரை பண்ண போகிறேன், இந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதே மாதிரி தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸாக உங்களோட வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வருமானம் தொடரட்டும். அடுத்த ஒரு 3 வருடங்கள் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காதீங்க. 2026 மிடில் இருந்து 27, 28, 29 வரைக்கும் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வேலையில் இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2027 ஜனவரிக்குள்ளேயே கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு ஆரம்ப லெவல் ஜாப்லையாவது போய் உட்காந்துடணும், சரிங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் ஜென்மசனி காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியில் மட்டும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சனியை அப்படியே குரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது குரு பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு விரயச்சனி நடக்குது, குருவோட பார்வை குரு உச்சமாகி சனியை பார்த்துட்ருக்கார். இதே மாதிரி 2027 6வது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழரை சனியில் அந்த ஜென்மசனி ஆரம்பிக்கும் போது குரு சிம்மத்துக்கு வந்துடுவார், மேஷத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். புரிதுங்களா. அப்போது அந்த குருவோட பார்வை உங்கள் ராசியை அப்புறம் சனியை பார்த்து புனிதப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால பேசிக்கான பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது பேசிக் சர்வைவல் இஷ்யூ அப்படிங்கிறது அடுத்த 2-3 வருஷத்துக்குமே கிடையாது. ஆனால் தேவையில்லாத விரயங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் நம்ம போய் வாங்கும்போது 15 ரூபா சொல்லுவான், புரியுதுங்களா. இந்த மாதிரியான விரயங்களுக்கு நம்ம மனதளவில் தயாராகிடணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று, நம்ம செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா சிக்கனம். அது பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, வார்த்தைகளில், நம்மளோட எண்ணங்களில், ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கனம் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் எப்படி சிக்கனம் மெயின்டைன் பண்ணுறது? 10 ரூபா பட்ஜெட் போட்டிங்கன்னா அந்த 10 ரூபாய்க்குள்ளேயே அந்த பட்ஜெட்டை முடிக்க பார்க்கணும் அந்த மாதம். அதே மாதிரி தேவையில்லாத விரயங்களை அப்பப்போ கேல்குலேட் பண்ணி நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். நம்ம வரவு செலவு இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே ஷார்ப்பாக வச்சுக்கணும். அந்த மாதிரி வரவு செலவுகள் எதுவுமே எங்களுக்கு பண்ண முடியல, நானே மாதம் சேலரி வந்துச்சுன்னா அது எல்லாமே இஎம்ஐக்கு தான் போகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். இந்த பேர்டன், இந்த அழுத்தம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான தீர்வுகள் அல்லது இதுக்கு நம்ம ரிலீஃப் எதுவும் இருக்குதாங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சிக்கனம் என்ன? எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துங்க, எல்லார்ட்டையும் பாசம் காட்டுங்க, ஆனால் அதீதமாக போயிட வேண்டாம். இந்த மேஷராசியோட பிரச்சனையே இதுதான், அதீதமான அன்பு காட்டுறது, இல்லைன்னா அதீதமாக கோவப்படுறது. அக்ரெசிவான அந்த ரிலேஷன்ஷிப் அப்ரோச் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஆனால் அது இந்த நேரத்தில் நமக்கு பேக் ஃபயர் ஆகும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக நகர்ந்து வந்துடுறது நல்லது. அதே தான் உங்களோட வேலையில் உங்களோட சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, உங்களோட சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் அதுக்காக நம்ம ப்ளீஸ்டாக இருக்க வேண்டாம். அவங்களுக்காகவே நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்காகவே விசுவாசமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட வேலையை திறம்பட செஞ்சுட்டு அமைதியாக நகர்ந்து வந்துடுறது நல்லது.
அதிகபட்சமாக நம்ம செய்யும்போது நம்மளோட ப்ரமோஷனுக்காக இல்லைனா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்ம செய்யும்போது அதனால நமக்கு பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. புரியுதுங்களா? உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அமைதியாக நகர்ந்து வந்துடுறது தான் இந்த இடத்துல 2026, 27, 28 இந்த 3 வருஷமே நல்லது. அடுத்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? வரும். சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கணவர் கூடயோ அல்லது மனைவி கூடயோ சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும். நம்மளோட வார்த்தைகளில் அந்த கம்யூனிகேஷனில் சில எரர்ஸ் வரும். மனசில் நம்ம அப்படி தோணியிருக்காது, ஆனால் வார்த்தைகளில் நம்ம வெளிப்படுத்திடுவோம். ஸோ அது ஒரு ஆறாத காயமாக மாறி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பங்கத்தை ஏற்படுத்திடும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அதனால் அந்த சிக்கனம்ங்கிறது தான் இந்த நேரத்தில் ஒரு சரியான வார்த்தை. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான சஜஷன் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் பொருளாதாரத்தில் சிக்கனமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத டிக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக சிக்கனமாக இருக்கிறீங்களா, தேவையான அளவுக்கு பேசுகிறீங்களா, தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுல ஒரு சிக்கனம் தேவை. அப்புறம் குடும்பத்திலையும் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுல ஒரு சிக்கனம். எல்லா இடத்துலையுமே ஒரு சிக்கனமாக நீங்கள் 2026, 27, 28 கடக்கணும். அப்புறம் ட்ராப்ஸு, இது இந்த வீடியோவோட ஒரு புதுமையான விஷயம். இந்த ஜென்மசனி அஷ்டமதிசனி காலகட்டத்தில் சில ட்ராப்பில் போய் நம்ம விழுவோம். ட்ராப்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு புதகுழி, நம்மளாவே போய் விழுற மாதிரியான ஒரு புதகுழி. அதெல்லாம் என்னது? ஒன்று, கடன் வாங்கிறது, பெரிய அளவுக்கு கடன் வாங்குறது, ரிஸ்க் எடுக்கிறது. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், அதில் எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிது, நான் இன்னும் பெரிய முயற்சி எடுக்கும்போது அதை விட பெரிய லாபம் கிடைக்கிது இல்லையா? இப்படிலாம் நமக்கு மனசில் வரும். உதாரணத்துக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ட்ரேடிங்கில் லட்சமாக சம்பாதிப்பாங்க, கோடியாக விடுவாங்க, ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் விடுவாங்க. இது எல்லாமே இந்த 7.5 சனி ஜென்மசனி காலகட்டத்தில் தான். அதனால இதெல்லாம் ட்ராப்புங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குதான்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜென்மசனி 7.5 சனி காலகட்டத்தில் இந்த பொருளாதார ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு, பெரிய முயற்சிகள் எல்லாமே ஒரு ட்ராப் மாதிரி தான். 99% நமக்கு அது சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் இருக்கிறத ப்ரிசர்வ் பண்ண தான் அந்த நேரம் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது நம்ம சிபாரிசு கடிதம் கொடுக்கறது, யாருக்காக நம்ம போய் நிற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு போய் மத்தியஸ்தம் பேச போகும்போது 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை எதுக்க ஆரம்பிப்பாங்க. இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த 7.5 சனி ஜென்மசனி காலகட்டத்தில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்மளை அதிகமாக பாதிக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இது இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து, அதாவது உடல்நலத்தில் நம்ம ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட ஜென்மசனி காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் நம்மளை படுத்தும். அதனால உங்களோட சாப்பாடு, தூக்கம், எக்ஸசைஸு, ஃபிட்னஸ் மாதிரியான விஷயங்களில் ஒரு கவனம் எப்போதுமே தேவை. அது ட்ராப்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது, இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெலாம் ஏதாவது ஒரு வழி இருக்கா, ரிலீஃப் இருக்கா? ஜென்மசனி வருது, ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு தயார்படுத்துறதுக்கு தான் அந்த வீடியோ போடுறீங்க, ஏதாவது ரிலீஃப் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கான பதில் இது. அங்கே தான் உங்களோட ஜனனகால ஜாதகமும் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நமக்கு கை கொடுக்க போகுது. ஸோ இந்த திசை அப்படிங்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு உங்கள் திசை என்னன்னு தெரியலனா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் மேஷ ராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய திசைகள் என்னலாம் பொதுவாக இது, சரிங்களா? ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் சில நன்மைகளை நமக்கு கொடுக்குங்கிறதான் இந்த அடுத்த அட்டவணையோட ஒரு தன்மை. ஸோ இப்போ நடப்பு தசைப்படி இந்த ஒரு வேரியன்ட் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7.5 சனியோட கொடுமை யாருக்கு 0% இருக்கும் அப்படின்னா, சூரிய தசையோ, செவ்வாய் தசையோ, குரு தசையோ, அது புத்தியாகவும் வரலாம், தசையாகவும் வரலாம், உங்களுக்கு நடந்து சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த சூரியன், செவ்வாய், குரு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி கொடுமை பெரிய அளவுக்கு இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து அதிலேயே 2வது வேரியன்ட் என்னென்னா, அதே சூரியன், செவ்வாய், குரு தான். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்குது, நன்மை, மத்தியமம், தீமை அப்படின்ட்டு. அந்த நன்மையில் மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த 2வது வேரியன்ட் சூரியன், செவ்வாய், குரு தசைகள் நடந்து அல்லது புத்திகள் நடந்து சனி, ராகு, செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 40% 7.5 சனி கொடுமை. இந்த சதவீதம் அப்படிங்கிறது கூட ஏறக்குறைய அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆவரேஜாக. சரிங்களா? அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, சூரியன், செவ்வாய், குரு எந்த கிரகங்களோட வீட்லேயும் இல்லை, தங்களோட வீட்டிலே இருக்காங்க, எந்த பாவ கிரகத்தோட பார்வையும் இல்லை, எந்த சுப கிரகத்தோட பார்வையும் இல்லை அப்படின்னா 25% 7.5 சனி கொடுமை இருக்கும், 75% நன்மை தான். சரிங்களா? நமக்கு இந்த நேரத்தில் இந்த ஜென்மசனி 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை இருந்தாலே போதும். நம்ம யோகத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ யோகத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஏதோ பிரச்சனை இல்லாமல் எனக்கு போயிட்டுருக்கா, ஆனால் அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் தான் எனக்கு தேவை, அதெல்லாம் இந்த நன்மைங்கிற அந்த கேட்டகரியில் வந்துடும். அப்புறம் மத்தியமம், இவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த சுக்கிரன், சந்திரன், ராகு தசை நடக்கிறவங்க இவங்களுக்கும் அதே தான், சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை நடந்துச்சுன்னா 40% தான் 7.5 சனி கொடுமை இருக்கும்.
பாபகிரகங்களோட பார்வை சேர்க்கை, அதாவது சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் அந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 80% இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கையும் இல்லைன்னா 60% தான். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அந்த மார்க் வந்து குறையுதோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்களா? கடைசியான கேட்டகரி தான் ரொம்ப பாவம், சனி தசை நடக்கிறவங்க. சனிக்கு குரு சந்திரன் பார்வை சேர்க்கை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒரு 60% தான் 7 சனி கொடுமை இருக்கும். ஆனால் அந்த பாபகிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு 5% ஆட்களுக்கு தான் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்காது. இவங்களுக்கு கர்மாவோட ஒரு தீய காலகட்டம். அதாவது கர்மா அப்படிங்கிறதே 2 கர்மா, நல்ல கர்மா, தீய கர்மா. அதில் இந்த தீய கர்மாவோட காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு லக்னம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அந்த மத்தியமத்துக்கு வந்துடுவீங்க. அதாவது சனி நன்மையை செய்யக்கூடிய பொருளணி லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இது கதையே வேறு. சரிங்களா? நம்ம இப்போ மேஷராசியை மட்டும்தான் வச்சு பார்க்கோம். உங்கள் லக்னம் என்ன, அந்த கிரகம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில், ஸ்தான பலன், திக்பலம், இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நம்ம பார்க்கல. வெறும் ராசிக்கு இந்த நட்சத்திரங்கள் இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் படி இந்த வயதில் இந்த திசைகள் நடக்கும், அந்த திசைகள் நன்மை மத்தியமம் தீமைங்கிற 3 கேட்டகரியில் வருதுங்கிற ஒரு மேலோட்டமான தகவலை உங்களுக்கு நான் இதில் தெரிவிக்கிறேன். சரிங்களா? அப்படி இதே மாதிரியான ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு சனி தசை தன்னோட வீட்டிலே இருந்து செவ்வாயோட பார்வையில் பார்த்துட்டு இருக்காருன்னு வைங்களேன், நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும், உங்களோட முன்னோர்களை நம்ம நிறைய வழிபடணும். அதே மாதிரி நிறைய பொது சேவைகள், பொது தொண்டுகள் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். அவ்வளோதான். எப்படினாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம், வேறு வழி கிடையாது. ஸோ எப்படியாவது நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். 7 சனி, ஜென்மசனி, அஷ்டமத்து சனி எல்லாத்துலேயும் நம்ம கடந்து தான் ஆகணும். மனிதர்கள் தானே நம்மலாம், இல்லைங்களா? நமக்கு சக்தி வந்து ரொம்ப லிமிட்டட். அங்கே நமக்கு கை கொடுக்கறது தான் நம்மளோட தொண்டுகளும், நம்மளோட பிரார்த்தனைகளும், நம்மளோட உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும், நம்மளோட பொறுமையும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேஷராசி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கட்டும். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். Thank you.